ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஏறுதழுவுதல் மீதான தடைக்கு முக்கியமான காரணம் பீட்டா தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து ஏறுதழுவுதலுக்கு எதிராக வழக்கு தொடுத்த பல அமைப்புகளில் ஒன்று தான் பீட்டா. அதுக்கு பின்னாடி வந்து பிஎஃப்ஏ, ஹெச்எஸ்ஐ, ப்ளூ கிராஸ், ஏடபிள்யூபிஐ இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க. ஆனால் திரைக்கு முன்னாடி வராத ஒரு மிகப்பெரிய அந்த கூட்டம் தான் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடைக்கு காரணமாக இருக்குது. அந்த கூட்டம் யார் அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி எழலாம். அவங்க யாரும் இல்லைங்க, இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முன்மொழிகிற இந்துத்துவ கொள்கையை ஏற்கக்கூடிய ஆட்களும் இந்தியா முழுக்க தங்களை உயர் சாதியினர்னு சொல்லிக்கக்கூடிய சாதிகள் இருக்கக்கூடிய பணக்கார மக்களுமாக தான் இருக்காங்க. இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பிஎஃப்ஏ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, பீப்புள் ஃபார் அனிமல்ஸ். இந்த அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் மேனகா காந்தி அவர்கள் தான். யூனியன் மினிஸ்டராக இருக்கார் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில். இவர் தலைமையில் தான் வந்து இந்த பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இயங்குது. ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு கீழே இருக்க அமைப்பு விளவா பீட்டாக்கு வந்து இந்தியாவில் செல்வாக்கு அதிகமாக இருக்க போகுது. இப்போ இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பொறுப்புகளில் வந்து மேனகா காந்தி இருக்கா. அதுக்கடுத்து அம்பிகா சுக்லா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து இந்த அமைப்பில் இருந்து யாரையாவது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேச கூப்பிட்டா இவங்க தான் வருவாங்க. அப்புறம் இந்த அமைப்பில் வந்து பெரிய பொறுப்பில் இருக்கவங்க யாரை பார்த்தாலுமே விலங்குகள் தொடர்பாக எதுவும் படித்தவங்களாவே தெரியல. எல்லாம் வந்து வழக்கறிஞராகவும் ஊடகங்களை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இந்த விலங்கு நலத்தை பேணுறோம் அப்படின்னு சொல்கிற தொழிலுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்குன்னு இப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அண்மையில் திருமதி மேனகா காந்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு மேற்கத்திய பண்பாடாம். ஜல்லிக்கட்டில் வந்து விலங்குகள் கொடுமைப்படுத்தப்படுகின்றன. சங்கராந்தி பண்டிகையை தமிழர்கள் வந்து விலங்குகளை கொடுமைப்படுத்தி கொண்டாடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, பொங்கல் இல்லை சங்கராந்தியா. ஆனால் இந்த திருமதி மேனகா காந்தி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய இளமை பருவத்தில் வந்து என்ன தொழில் செய்தார்கள் என்றால், அவர் வந்து ஒரு கவர்ச்சியான மாடலாக இருந்தார். அவர் நடித்த ஒரு விளம்பரம் வேணால் பார்த்துக்கோங்க. இந்த விளம்பரத்தில் நடிக்கிறத நான் எதுவும் விமர்சிக்கலைங்க. ஆனால் வந்து ஒரு காலத்தில் கவர்ச்சி விளம்பரத்தில் நடித்தவர் வந்து மேற்கத்திய பண்பாடு வந்து இந்தியாவில் கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் முரண் நகையாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதற்கப்புறம் ஏறுதழுவுதலுக்கு எதிராக தீவிரமாக போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து ராதாராஜன் அம்மையார் அவர்கள். இவர் வந்து தீவிர இந்துத்துவ கொள்கையாளர். இவர் எப்படி இந்துத்துவ கொள்கையாளர்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எழுதிய கட்டுரைகளே இருக்குது அதுக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த கட்டுரையை பார்த்தீர்கள் என்றால், ஏறுதழுவுதல் மீதான தடையை விதித்த நீதிபதியை வந்து கட்டாயம் ஒரு இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக தான் இருப்பார் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் இந்த கட்டுரையில் வந்து சில உபநிஷதங்களை வந்து கட்டி வந்து ஏறுதழுவுதல் மீதான தடையை வந்து நியாயம் அப்படின்றாரு. அப்புறம் இவர் இந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாருன்னா, ஜல்லிக்கட்டு காளைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஆனால் காங்கேயம் காளைகளுக்கு வந்து இயற்கையாகவே சீற்றம் கிடையாது. அவற்றைக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வளர்த்து உசுப்பேற்றி விடுறாருனா அது சீற்றம் அடையுது ஜல்லிக்கட்டின் போது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய உழவர்களுக்கெல்லாம் வந்து மாட்டு மேலே வந்து அக்கறையே கிடையாது. மாட்டு மேலே அக்கறை இருக்கிறவங்க ஏன் வந்து ஜல்லிக்கட்டு தடையானா வந்து மாடுகளை வந்து இறைச்சிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாட்டினால் ஒரு உழவருக்கு எந்த பயனுமே இல்லாமல் போகிற நிலையிலையோ, இந்த மாடு வந்து ரொம்ப வயசான நிலையிலையோ அந்த உழவர் வந்து அந்த மாட்டை வந்து இறைச்சி கடைக்கு அனுப்புறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் இந்துத்துவ அப்படின்றதுல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட அரசியல் அப்படிங்கிறதே வந்து மேற்கத்திய கிறிஸ்துவர் சர்ச்சுகளால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர் சர்ச்சுகளின் ஊடாக நடத்தப்படும் ஒரு அரசியல் அப்படிங்கிறாரு. இதுக்கும் மேலே என்ன சொல்லணும்னா, தமிழில் கோரிக்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு கிறிஸ்துவ வேலை திட்டம் அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு. அப்புறம் வேறு என்னென்னலாம் இந்த கட்டுரையில் சொல்கிறாரு அப்படின்னா, வந்து ஒரு காலத்தில் வந்து திராவிட அமைப்பு வந்து பார்ப்பனர்களை வந்து அவர்களுடைய பூணூலை அறுத்து அவர்களுடைய குடுமையெல்லாம் வெட்டியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்து வர இருக்கிற நிகழ்படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மையார் வந்து பகுத்தறிவாளர்கள் கால்புர்கி, பான்சரை போன்றவர்கள் மீதான கொலையை வந்து நியாயப்படுத்தி பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். And who are these people? Pansare, Kalburgi, Narendra Nayak. They call themselves rationalists. These are not rationalists. These are anti-Hindu atheists whose rationalism questions only Hindu religious practices. In IIT Madras, in the last week of September, there was a one-day workshop which was conducted by a student group called IIT for Society. They had invited another rationalist, Narendra Nayak. The whole day it was only Hindu bashing. What are Hindu beliefs are called superstitions. Hindu religious practices are mocked and trivialized. They did not
speak about other religions. This was only Hindu bashing. Pansare, Kalburgi, Narendra Nayak, all these rationalists are anti-Hindu atheists. Let us call them by their real name. Rationalist doesn't tell us exactly who they are. So they were killed for their anti-Hindu speeches, anti-Hindu writings, what they were saying about Hindu religious gurus, our acharyas, about Hindu sannyasis, about Hindu religious practices, Hindu customs, Hindu traditions. இவர் ஒரு இந்துத்துவ ஆள் என்பதில் உங்களுக்கு ஐயா இருந்துச்சுன்னா அது அவரே சொல்றாரு, அவர் வந்து ஒரு இந்துத்துவ ஆள்னு. இதை அடுத்து வர நிகழ்படுத்த பாருங்க. இல்ல இதுல வந்து மனித உரிமையை இல்ல இது வந்து அனிமல் ரைட்ஸ். ஹெச் ராஜா என்னமோ கிறிஸ்டியன் கான்ஸ்பிரசி, அமெரிக்கன் பேக்ட் அதெல்லாம் சொல்றான். நான் பிராக்டிசிங் ஹிந்து. நான் இன்ஃபேக்ட் நான் RSS அஃபிலியேட்னே சொல்வேன். RSS ஐடியாலஜியோட எனக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. ஐ எம் நாட் a member of the BJP. ஆனா நான் கிறிஸ்டியனும் இல்ல, கிறிஸ்டியன் பேக்ட் கான்ஸ்பிரசியும் இதுல கிடையாது. ஹெச் ராஜா கிட்ட நான் ஒரே 2 வரிகள் நான் சொல்றேன். ஷன்னோ அஸ்து த்விபதேஹே ஷன் சதுஷ்பதே. 2 கால்ல நடக்கிற பிராணிகளும் நன்றாக இருக்க வேண்டும், 4 கால்ல நடக்கிற பிராணிகளும் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய வேதத்திலிருந்து வந்த கருத்து. அப்படி இருக்கிறச்சே நான் எதை விட்டு கொடுக்கணும்னு சொல்றேன் நீங்க? தழுவதெல்லாம் விடுங்க சார். தழுவதல்னா கட்டி அணைச்சுக்கணும். இதுல எங்க இருக்கு தழுவுதல்? அது மேல ஏறி குதிக்க வேண்டியது, கண்ணுல வந்து மிளகாப்பொடி போட வேண்டியது, புகையில போட வேண்டியது, வாழை பிடிச்சி எடுக்க கத்துறது, ஸ்கிரீம் பண்றது, அதை விரட்டுறது, அந்த பிராணி பயப்படுறது, ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு பயத்துல வருது. அந்த பண்பாடு தமிழர் பண்பாடுன்னு சொல்லாத. இவங்க வந்து சின்னி கிருஷ்ணா மற்றும் ரங்கீதா கிருஷ்ணா தம்பதியினர். கணவர் சின்னி கிருஷ்ணா AWBA உடைய துணைவேந்தராக இருக்கார். மனைவி நந்திதா கிருஷ்ணா ப்ளூ கிராஸ்ல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. விலங்கு நல ஆர்வலரான பாலகுமார் சோமு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடை வந்து பெரும்பாலும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல் சாதியினர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஜாதிகளில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு caste did not have a role earlier on. Okay, you could be from any caste. Caste did not have a role at all. It was a rural game. And it was a rough and tough sport. So, the elite did not participate primarily. Even today, most of the objection coming in are from people who are from the elite sections of the society or elite class of the society, and it does not come in from any of the middle class or lower end people. If anybody tells you that certain castes don't apply, those castes are called the upper castes because they are more evolved, not because they belong to some artificial caste made by man. They are upper because they are evolved. திருவாளர் சின்னி கிருஷ்ணா என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, மேல் சாதியினர்ன்றவங்க வந்து சில குறிப்பிட்ட சாதிகளில் பிறந்தனாலே மேல் சாதியினர் இல்லை, அவர்கள் மற்ற சாதியினரை விட பரிணாம வளர்ச்சி அடைந்திருப்பதால் மேல் சாதியினர் அப்படின்னு நக்கலா சொல்றாரு. அடுத்து AWBA அப்படிங்கிறது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு வந்து விலங்கு நலனை பேணுவதற்கு இந்திய அரசிற்கு அறிவுரை கொடுப்பதற்கு இந்திய நாடாளுமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருந்து கொண்டு திருவாளர் சின்னி கிருஷ்ணா பன்னாட்டு நிறுவனங்களின் கைக்கூலிகளாக இயங்கும் சில விலங்கு நல அமைப்புகளுடன் சேர்ந்து கொண்டு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்கிறார் என்று இனி பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா AWBA எல்லாம் பவர்ல இருக்கிற ஒரு குடும்பம். பேர் சொல்லணுமா? சின்னி கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா, அவங்க குடும்பம். தே ஆர் மேனேஜிங் AWBA. AWBAங்கிறது ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாச்சுட் கிரியேட் பண்ணி கொண்டு வர ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, PETAவோட CEO இஸ் a member of AWBA. அது தெரியுமா உங்களுக்கு? மூடி மறைக்கிறவங்க இருக்கீங்களா, டைரக்டா போட்டு உடைக்கிறவங்க கிட்ட. PETAவோட CEO பூர்வா ஜோஷிபுரா. இந்த அம்மா AWBA ஒரு மெம்பர். உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விவரத்தை சொல்றேன். she is an American. AWBA ஒரு அமெரிக்கனுக்கு என்ன வேலை? AWBA என்ன இப்ப நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்னி கிருஷ்ணா எந்த
அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்களோ அவங்க மாத்திரம் தான் ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் அனிமல் ஆர்கனைசேஷன். மீதி பேரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ல ஏடபிள்யூபிஐல இவர் சொல்ற ஒரு ஆளு அங்க போய் டைரக்டர் போர்ட்ல உட்காந்துருவாங்க. புரியுதுங்களா? சோ HSI, PETA, PFA இந்த NGOs தான் they are controlling Animal Welfare Board of India today. இன்னைக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு எந்த நிலைமையில இருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதா நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ சொல்றது அதாவது அரசாங்கத்தோட ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்தையே எதிர்த்து போகுதுன்னா அதுக்கு பலம் கொடுக்கிறது யாரு? இந்த NGOs. These NGOs are hand in glove with multinational companies. Please note it, this is my direct allegation. So, in the NGOs are helping multinational companies. NGOs have taken over AWBI. So, indirectly AWBI is run by multinational companies. அதுல ஒரு அடிஷன் அதுல அவரு சொன்ன அந்த நேம்ஸ் வந்து மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா. பாத்தீங்கன்னா மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா தான் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சேர்மன். அவர் தான் வந்து ப்ளூ கிராஸோட சேர்மன். அவங்க வைஃப் தான் வந்து ப்ளூ கிராஸோட வைஸ் சேர்மன். அவங்க வந்து ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரஸ்டோட ஒரு அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ட்ரஸ்டி. சோ இந்த குடும்பம் தான் பாத்தீங்கன்னா மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லயும் இருக்காங்க. அவங்க தான் கோஆப்டட் மெம்பர் யாருன்னு அப்பாயிண்ட் பண்றாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிறுத்தும் போது ஒரு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வந்த மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரு கேள்வியை உங்க பத்திரிகையில போடுங்க. பூர்வா ஜோஷிபுராங்கிற அமெரிக்கனுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டுல எப்படி பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க? ஹவு டிட் ஷி பிகம் a member of the animal welfare board? இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். பூர்வா ஜோஷிபுரா பீட்டாவின் பூர்வா ஜோஷிபுரா ஆகட்டும், PFAவின் மேனகா காந்தி ஆகட்டும், PFAவின் அம்பிகா சுக்லா ஆகட்டும், PFAவின் கௌரி மௌலிகி ஆகட்டும், அல்லது பீட்டாவுக்காக தொலைக்காட்சிகளில் தோன்றும் ஆட்களாகட்டும், ராதாராஜன் அம்மையார் ஆகட்டும், AWBIயின் சின்னி கிருஷ்ணா ஆகட்டும், ப்ளூ கிராஸின் நந்திதா கிருஷ்ணா ஆகட்டும், இப்படி இந்தியாவில் விலங்கு நல ஆர்வலர் என்று சொல்லிக்கக்கூடிய பெரிய தலைகளின் பெயர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பெயரை வந்து கூகுளில் போட்டு அவர்களுடைய பின்னணியை தேடினால் அவர்கள் எல்லாரும் இந்தியாவை சேர்ந்த மேல் சாதியினர் என்று சொல்லிக்கக்கூடிய சாதிகளில் இருக்கக்கூடிய பணக்காரர்களாகவே இருக்கின்றனர். மேலும் இவர்கள் எல்லாம் கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்பவர்களாகவே இருக்கிறார்கள். அப்புறம் இந்துத்துவ கொள்கையை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல் சாதியினராகவே இருக்கின்றார்கள் என்று பேசப்படுவது தாங்கள் அறிந்ததுதான்.